அன்னைக்கு வந்து சேகர் பாபுவோட யோகிதை தெரிஞ்சு தான் ஜெயலலிதா அம்மா எம்எல்ஏ சீட்டு கொடுக்காமே இருந்தது. புரியுதுங்களா? இன்னைக்கு திமுகவில் போன உடனே ஸ்டாலின் உடனே அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாரு. இது வந்து திமுகவை பற்றி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி திமுகவில் வந்து ஊழல்னு பேசுகிறாங்க. மத்திய அரசாங்கம் ஊழல்றாங்க, எதிர்கட்சி எடப்பாடி ஊழல்றாங்க, எல்லாம் ஊழல்றாங்க. ஆனால் இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே ஊழல் அமைச்சர் தானே. இப்போ அதிமுகலேருந்து போனவன் தானே. இல்லை, ஸ்டாலின் கூட சொல்லி அது எதுவுமே நிரூபிச்சு காட்டுங்கிறாரு. ஏங்க ஸ்டாலின் பீரியடில் தான் வந்து செந்தில் பாலாஜி நான் தான் பெரிய ஊழல்வாதி, நான் வந்தவொடனே தண்டனை வாங்கி கொடுப்பேன்னா, இப்போ செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இப்போ என்ன சொல்கிறார்? செந்தில் பாலாஜி உத்தமன் பொய் வழக்குன்றாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? அன்றைக்கி கவர்னர்கிட்ட எந்த கை கொண்டு போய் மனு கொடுத்தது? அப்போ நீ தானே. அப்போ சேலத்தில் செல்வ கணபதி சுடுகாட்டு ஊழல் வழக்கில் உள்ளே போனவர், இன்றைக்கி அவர் வந்து திமுகவில் மாவட்ட செயலாளர். நீங்களே பாருங்க. ஏன்னா இப்படி வந்து அதிமுகவில் இருந்தவங்க எல்லாமே ஊழல் பண்ண அத்தனை பேருமே தான் இன்னைக்கு இவர் கூட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்கள விட மிகப்பெரிய ஊழல்வாதி நீ தான். அப்போ ஊழல்வாதிகளுக்கு ஒண்டி தான் திமுகவில் பவர். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க இந்த சட்டம் ஒழுங்குன்ட்டு. இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி தயவுசெய்து திமுகவை பற்றி பேசவே பேசாதீங்க. சட்டம் ஒழுங்குன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பது ஒரு நூலரக பட்டம். ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சிவாவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் நேருவோட ஆளுங்களுக்கும் சண்டை நடந்தது. திருச்சி சிவாவோட ஆளுங்க உள்ள ஸ்டேஷன் உள்ள போய் புகார் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க? ஸ்டேஷன் உள்ளே பூந்து நேருவோட ஆளுங்க சிவாவோட ஆளுங்க அடித்தானுங்க. ஆனால் கடைசியில் 2 மானங்கடு போய் கை கொடுத்துக்கிட்டானுங்க.